இந்த மனை நீங்க வாங்கின உடனே அந்த மனை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணணும் மனையை. அதர் பர்சன் வேற ஆளை விட்டு தான் சுத்தம் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு வாங்கினவங்க போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடாது. அதுல ஒரு இருள் இருக்கும், அந்த இருள் நம்ம மேல ஒட்டிக்கும். அதனால அதர் பர்சனை விட்டு தான் சுத்தம் பண்ணணும். அது முருகன் பேருள்ள நபரா, முருகன், கார்த்திகேயன், இந்த மாதிரி முருகன் பேருள்ள சம்பத், இந்த மாதிரி முருகன் பேருள்ள நபரா பார்த்து தான் கொடுத்து நீங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். என்ன காரணம்? அது முருகன் தான் பூமிக்காரகன். ஆமா, முருகன் செவ்வாய் தான் பூமிக்காரகன். செவ்வாய்க்கு அதிபதி யாரு? முருகன். அதனால முருகன்கிற பேர் நாங்க 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் முருகன் டென்ட் ஆயிட்டாரு. நான் 7 வயசுல இருந்து சஷ்டி விரதம் இருக்கிறேன். ஆமா, நான் சஷ்டி விரதம் வந்து இது மடிப்புச்சீல எடுப்பேன். முருகன் திருச்செந்தூர் போய் இன்னுமே எடுக்கிறேன். அப்போ முருகன் பேர் உள்ள ஒரு நபரை கூட்டிட்டு வந்து இடத்த சுத்தம் பண்ணீங்கன்னா முருகரே அங்க வந்த மாதிரி. புரியுதுங்களா? எங்களுடைய கான்செப்ட், எங்க தாத்தா கான்செப்ட், எங்களுடைய கான்செப்ட். அப்ப அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணணும்னா ஒண்ணுல பஞ்சகவியம் வாங்கி கூட போட்டு சுத்தம் பண்ணலாம். சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அது சுத்தமான மனையா மாறிடுது. மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உங்க வேலைகளை பூரா செய்யணும். பூமி பூஜை செய்யணும், நீங்க பிளான் போடணும், பிளானை அதுல போட்டு பொருத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்புறம் தான் நீங்க போர் போடணும். நிறைய வேலை இருக்குது. அதுக்கு வந்து மனையை சுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, பஞ்சகவியம்.